بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் பொழுதும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதகுலத்தின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் ஒரு சில விவரங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பெண்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய திருமண அமைப்பு முறை, அவர்கள் பெண்களிடத்திலே நடந்து கொண்ட ஒவ்வொரு ஒழுங்கீனமான காரியங்கள், மேலும் குறைசிகள் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் குடும்ப பெருமை, கோத்திர பெருமை என்ற அடிப்படையில் உயர்வு தாழ்வுகளை கற்பித்து வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம்.
இன்றைய தினம் மக்காவை சுற்றி மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டு நெறிமுறைகள் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், நான் மறுமையில் அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நான் மறுமையிலே நரகத்தில் பார்த்தேன். தன்னுடைய குடலை தானே இழுத்து அந்த நரக நெருப்பை சுற்றி வருகின்ற அந்த அம்ர் இப்னு லுஹையை மறுமை நாளிலே நரகத்தில் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன் இவன் நரகத்திற்குரியவனாக மாறினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு இவனை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், குஜாஆ என்ற கோத்திரத்தினுடைய தலைவனாக அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லப்படுகிற மனிதன் இருந்தான். இவன்தான் முதலில் உருவ வழிபாட்டை மக்களுக்கு அறிமுகம் செய்தவன். இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன் தான் முதலில் மனித சமூகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் மத்தியிலே உருவ வழிபாட்டை முதலில் அறிமுகம் செய்தவன் யாரு? இந்த அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லுகின்ற குஜாஆ கோத்திரத்தினுடைய தலைவன். இவன் அன்றைய மக்கள் மத்தியிலே நல்ல செல்வாக்குடையவன், ஆன்மீகத்திலே முதிர்ந்தவன், நன்மையான காரியங்களை அதிகம் செய்கிறவன், அதிலும் குறிப்பாக தான தர்மங்கள் என்றால் மிக அதிகமாக செய்கிறவன். இப்படியெல்லாம் அவன் நடந்த காரணத்தினால் அந்த மனித சமூகத்தில் அவன் மதிப்புமிக்க மனிதனாக மாறி, மதிப்புக்குரிய மனிதனாக இருந்த அவன் ஒரு இறைநேச செல்வனாக கூட அந்த மக்கள் மத்தியிலே மாறிவிட்டான். ஒரு நாள் இவன் ஷாம் நாட்டுக்கு செல்கிறான். ஷாம் நாடு என்பது அதிக நபிமார்கள் வந்து போன ஒரு நாடு. அந்த நாட்டில் தான் அதிகமான இறை வேதங்கள் அன்றைக்கு அருளப்பட்டிருந்தது. அந்த நாட்டில் காலப்போக்கில் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், உருவ வழிபாட்டை மக்கள் ஆராதனைக்குரிய ஒரு வழிபாடாக, உருவ வழிபாட்டுக்குரிய மக்களாக மக்கள் மாறினார்கள். இதை இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன் ஷாம் நாட்டுக்கு சென்று அந்த வழிபாட்டை பார்க்கிறான். நல்ல ஒரு வழிபாடாக அவனுக்கு தெரிகிறது. உடனே என்ன செய்கிறான்? ஹுபுல் என்ற பெயருடைய ஒரு உருவச் சிலையை முதலில் வாங்கி வந்து காபாவுக்குள்ளே நடு மத்தியிலே கொண்டு போய் வைத்து குறைஷிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அவருக்கு தேவையான, இந்த ஹுபுல் சிலைக்கு தேவையான ஆராதனைகளையும் வணக்க வழிபாடுகளையும் செய்யுங்கள் என்று மக்களுக்கு போதித்தவன் தான் அம்ர் இப்னு லுஹை என்பவன். இந்த ஹுபுல் என்ற சிலையை பார்க்க மிக அழகானதாக இருந்தது. அதற்கு ஒரு கை இல்லாமல் இருந்தது. குறைஷிகள் எல்லாம் தங்கத்தில் ஒரு கையை செய்து அதை ஒரு மதிப்புமிக்க, ஒரு உன்னதமான, ஒரு புனிதமிக்க, ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாக அந்த ஹுபுல் சிலையை காபாவுக்குள் வைத்து அவர்களும் ஆராதனை செய்ய தொடங்கினார்கள். இன்னொரு புறம் மனாத் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலை, இது முசல்லல் என்ற இடத்தில் இருந்த ஹுதைல் மற்றும் குஜாஆ கோத்திரத்தார்கள் ஒரு பக்கம் ஆராதனை செய்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் லாத் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலை, அது தாயிஃபிலே இருந்த சக்கீப் என்று சொல்லப்படுகிற கோத்திரத்தார்கள் அதற்கு ஒரு சில ஆராதனைகளையும் வணக்க வழிபாடுகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். உஸ்ஸா என்று சொல்லப்படுகிற ஒரு உருவச் சிலை, அது தாத்த இருக்கு என்று சொல்லப்படுகிற இடத்தில் இருந்த குறைசி குலத்தை சார்ந்த கினானா கோத்திரத்திலுடையவர்கள் அதற்கு ஒரு சில வணக்க வழிபாடை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன் ஷாம் நாட்டிலிருந்து ஹுபுல் என்று சொல்லப்படுகிற சிலையை கொண்டு வந்து மக்களுக்கு காண்பித்ததனுடைய விளைவு, பல பகுதிகளிலும் குட்டி குட்டி சிலைகள் உருவாக மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது.
இறுதியில் இவனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஜித்தாவினுடைய கடலோர பகுதியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் வணங்கி வந்த வத்து, சுவாஇ, யகூஸ், நஸ்ர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில சிலைகள் இருப்பதாக அவனுக்கு தகவல் கிடைக்கிறது. இவன் அதையும் எடுத்து வருகிறான் ஜித்தாவை. மக்காவிலிருந்து ஒரு 86 கிலோமீட்டர் ஜித்தா அந்த கடலோர பகுதியில் இருப்பதாக இவனுக்கு தகவல் கிடைத்த உடனே அந்த 4-5 சிலையும் எடுத்து வந்து ஹஜ்ஜுக்கு வந்து போன மக்களுடைய கைகளில் எல்லாம் ஒவ்வொன்றை கொடுத்து, உங்களுடைய நாடுகளிலும் ஊர்களிலும் சென்று இதற்கு தேவையான பூஜைகளையும் வணக்க வழிபாட்டையும் செய்யுங்கள் என்று மக்களை சிலை வழிபாட்டின் பக்கம் அழைப்பு கொடுத்தவன் அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மனிதன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 71வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அந்த சிலைகளை பற்றி சொல்லும் பொழுது, وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ وَلَا تَذَرُنَّ وَدًّا وَلَا سُوَاعًا وَلَا يَغُوثَ وَيَعُوقَ وَنَسْرَ, நீங்கள் விட்டு விடாதீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அந்த மக்களிலே இருந்த ஒரு சாரார் சொன்னார்களாம், நீங்கள் வத்து, யஊஸ், யஊக், நஸ்ர் போன்ற அந்த நல்லடியார்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்ற அந்த மக்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே நமக்கு நினைவும் படுத்துகிறான். யார் இந்த நல்லடியார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில், அவருடைய தாவாவுடைய காலத்தில், நபியாக அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வருகிற போகிற மக்களுக்கெல்லாம் நன்மையான காரியங்களை செய்து வந்தார்கள், உணவு கொடுத்து வந்தார்கள். இவர்களெல்லாம் இறந்து போன உடனே மக்கள் எல்லாம் அந்த ஊர் முழுக்க சோகத்திலே மூழ்கி கிடந்தார்கள். அவர்கள் இறந்து போன அந்த நல்லடியார்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் சைத்தான் பார்த்து அவர்களில் ஒரு சாராருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்தினான் என்றால், இறந்து போன அந்த நல்லடியார்களை நீங்கள் நினைவு கூற வேண்டுமானால் நீங்கள் வழிபாடு நடத்துகிற இடத்தில் அவர்களுடைய உருவங்களை வைத்து அவ்வப்போது பார்த்து பார்த்து நீங்கள் சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தலைமுறைக்கு சொன்னான். அந்த அடிப்படையில் உருவங்களை செய்தார்கள். வத்து, யஊஸ், யக்கூ, நஸ்ர் என்று சொல்லப்படுகிற நல்லடியார்களுக்கு பள்ளியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். தனியாக வணக்க வழிபாட்டு செலுத்தினார்கள். இன்னொரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறையினுடைய உள்ளத்தில் என்ன போட்டினான்? இந்த வத்து, யஊ, நஸ்ர் என்று சொல்லப்படுகிற இந்த நல்லடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நீங்கள் மறுமை நாளிலே வெற்றி அடைய முடியும் என்ற எண்ணத்தை இரண்டாவது தலைமுறைக்கு ஊட்டினான். அந்த தலைமுறையும் சென்ற பிறகு மூன்றாவது ஒரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறையினருக்கு அவர் என்ன சொன்னான்? அவர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு பரிந்து பேசவும் வேண்டுமானால் அவருக்கு ஒரு சில காணிக்கைகளையும் பூஜைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு செய்வார் என்ற சிந்தனை ஏற்படுத்தினார். இப்படியாக நாளடைவில் இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை ஆராதனை செய்கிற பழக்கம் மெல்ல மெல்ல அன்றைய கால மக்களுடைய உள்ளத்தில் நிலை கொள்ள ஆரம்பித்தது. அதைத்தான் இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன் ஜித்தாவினுடைய கடலோர பகுதியில் நூஹ் நபியினுடைய வெள்ளப்பிரளயத்திற்கு பிறகு கடலோர பகுதியில் வந்து கிடந்த இந்த வத்து, சுவாஇ, யக்கூஸ், நஸ்ர் போன்ற இந்த தெய்வங்களை எல்லாம் எடுத்து வந்து இந்த உருவச்சிலை எல்லாம் கொண்டு வந்து ஹஜ்ஜுக்கு வருகிற போகிற மக்களுடைய கைகளில் எல்லாம் கொடுத்து, உங்கள் நாடுகளிலே சென்று பூஜை செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள், வணக்க வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு உருவச்சிலையை அறிமுகம் செய்தவன் தான் இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன். அந்த அடிப்படையில் வத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைநேசருடைய இந்த உருவச்சிலை ஈராக் நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கல்ஃப் கோத்திரத்தார்கள் வணங்கினார்களாம். சுவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிலை மக்காவுக்கு அருகிலே இருக்கிற ரூஹத் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருந்த ஹுதைல் இப்னு முத்ரிகா என்று சொல்லப்படுகிற கோத்திரத்தார்கள் வணங்கி வழிபட்டு வந்தார்கள்.
யக்கூஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு சிலை ஜுர்ஃப் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கே குதை கோத்திரத்தார்கள் அதற்கு ஒரு சில வணக்க வழிபாட்டை செய்து வந்தார்கள். யவுஃப் என்று சொல்லப்படுகிற இன்னொரு சிலை யமன் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே ஹம்தான் என்று சொல்லப்படுகின்ற கோத்திரத்தார்கள் அதற்கு ஒரு சில பூஜைகளை செய்து வழிபடத் தொடங்கினார்கள். நஸ்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலை ஹிம்யர் குடும்பத்தார்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே வைத்த ஒரு சில வணக்க வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிலை உருவானது. பிறகு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு சிலைகள் உருவானது. பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சிலை உருவானது. இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌபாவை கைப்பற்றிய பிறகு கௌபாவை திறந்து பார்த்தார்கள். 360 சிலைகள் கௌபாவுக்குள் இருந்ததாக புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. 360 சிலைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தில் அம்ர் இப்னு லுகை என்று சொல்லப்படுகிறவன் உருவச்சிலையை அறிமுகப்படுத்ததனுடைய விளைவு 360 சிலைகள் அந்த கௌபாவுக்குள் இருந்ததாக ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இது போக அபு ரஜா உத்தாரித்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சொல்கிறார், எங்களுடைய ஆரம்பகால வணக்க வழிபாட்டெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி இருந்தது தெரியுமா? நாங்கள் ஒரு நல்ல ஒரு கல்லை எடுத்து பயணத்திற்கு செல்வோம். போற வழியில் அந்த கல்லை விட நல்ல ஒரு கல் தெரிந்தால் இந்த கல்லை தூக்கி வீசி அந்த கல்லை வணங்க ஆரம்பிப்போம். இனி நல்ல கல்லே எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒட்டகத்தையும் பாலையும் ஒட்டகத்தையோ ஆட்டையோ பாலைவனத்தில் நிறுத்தி பாலை கறந்து மணலை ஈரமாக்கி உடனே ஒரு உருவத்தை செய்து நாங்கள் அங்கே தவாபு செய்வோம், வலம் வருவோம். இப்படியாக நாங்கள் வாழ்க்கை நடத்திய நேரத்தில் தான் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தான் என்று நபித்தோழர்கள் அறியாமை காலத்தை குறித்து இப்படி பேசிய செய்தி ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கஅபாவுக்குள் இருந்த சிலை 360 சிலை. ஆனால் நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் அடிப்படையில் ஒரு விவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்ர் இப்னு லுகையானாலும் சரி, இந்த ஒவ்வொரு உருவச் சிலைகளை ஒவ்வொரு ஊருக்கு வாங்கி சென்ற மனிதர்களானாலும் சரி, 360 சிலைகளை கஅபாவில் வைத்து பூஜைகள் நடத்தி கொண்டிருந்த மக்களானாலும் சரி, அவர்கள் யாரும் அந்த 360 சிலைகளில் எந்த சிலையையும் அந்த மக்கள் அவைதான் ரப்பு, அவைதான் அல்லாஹ், அவைதான் கடவுள் என்று அந்த மக்கள் சொல்லவே இல்லை என்கின்ற ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. அப்படியானால் அந்த மக்கள் என்னதான் செய்தார்கள் அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இப்படி பல உருவச் சிலைகளை அவர்கள் ஏற்படுத்தினாலும் அவர்கள் அதை எப்படி பார்த்து வந்தார்கள், எப்படி அவர்கள் அதோடு சிநேகம் வைத்து வந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வமினன் நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாத்தை யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹு அல்லாத ஒரு சில உருவச் சிலைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதைப் போல அவர்கள் அதை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவைகளை எல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, கடவுள் என்று சொல்லவில்லை, ரப் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த தமிழகத்தில் அதிகப்படியான இறைநேசர்கள் அடங்கி இருக்கிற கபர் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரே ஊரில், அதுவும் சின்ன ஒரு ஊரில் அதிகமான கபர் இருக்கிற ஊர் எது? 360 கபறுகள் இருக்கிற ஒரு ஊர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கபர், ஒவ்வொரு செல்வந்தனுக்கும் ஒவ்வொரு கபர், ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு கபர். 360 கபறுகளை கொண்ட ஒரு ஊர் தமிழகத்தில் உண்டு என்று சொன்னால் அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டை என்று சொல்லப்படுகிற ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சின்னஞ்சிறிய ஒரு ஊர். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது அந்த மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்ல. அந்த மக்கள் அல்லாஹுவை அறியாமல் இருந்தார்களா என்றால் அதுவும் அல்ல. இதை நாம் சுயமாக சொல்லவில்லை. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின்
31வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க சொல்கிறான். யாரை பார்த்து? ஊர் முழுக்க உருவச் சிலைகளை கொண்டு போய் ஆராதனைகளையும் வணக்க வழிபாட்டையும் செய்து காபாவில் 360 சிலைகளை உண்டாக்கி அதில் இஸ்மாயில் நபியினுடைய சிலை, அதில் இஸ்ஹாக் நபியினுடைய சிலை, அதில் இப்ராஹிம் நபியினுடைய சிலை, இப்படி பல நபிமார்களுடைய சிலைகளும் அந்த காபாவுக்குள் இருந்தது. ஏன் இந்த உருவச் சிலைகளை அவர்கள் வைத்து வணங்குவதற்கு என்ன காரணம்? அவைகளெல்லாம் அல்லாஹு அல்ல, அவைகளெல்லாம் கடவுள் அல்ல. வேறு எதற்காக வேண்டி அவர்கள் வணங்கினார்கள், என்ன காரணம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் போய் கேளுங்கள். குல்மன் யர்சுக்குக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு தருகிறவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் கேளுங்கள். அம்மை யம்லிக்கு ஸம்அ வல் அப்சார், உங்களுக்கு பார்வை புலனையும் உங்களுக்கு கேட்கின்ற செவிப்புலனையும் தந்தவன் யார் என்று அந்த மக்களிடத்திலே கேளுங்கள். வமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் யார், உயிர்ப்பிப்பவனை மரணிக்க செய்கிறவன் யார் என்ற அந்த மக்களிடத்திலே கேளுங்கள். வமை யுதப்பிருல் அம்ரு, எல்லா ஆட்சியும் அதிகாரமும் யாருடைய கையில் இருக்கின்றது என்றும் நீங்கள் கேளுங்கள். கதாலிக் ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக் ஃபமாதா, நிச்சயமாக அந்த மக்கள் சொல்லுவார்கள் ஃபஸயகூலூன அல்லாஹ், அல்லாஹுதான் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, உணவளித்தது, மரணிக்க வைப்பது, உயிர்ப்பிக்க வைப்பது, செவிப்புலனை தந்தது, செவி பார்வையை தந்தது, எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். 23வது அத்தியாயத்தின் 84 இருந்து 89 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், குல் லிமனில் அர்ல் வமன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன், பூமியில் இருக்கின்ற அனைத்து பொருள்களுக்கும் யார் சொந்தக்காரன் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். குல்மன் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம், இந்த வானம் பூமிக்கு அதிபதி யார், அர்ஷுக்கு சொந்தக்காரன் யார் என்றும் அந்த மக்களிடத்திலே நபியே நீங்கள் கேளுங்கள். குல்மன் பியதிஹி மலகூத்து குல்லி ஷைஇன், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆட்சியும் அதிகாரமும் யாருடைய கையில் இருக்கின்றது என்று நபியே நீங்கள் கேளுங்கள். வஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹி இன் குன்தும் தஅலமூன், எவன் பாதுகாப்புக்கு தகுதியுடையவனாக இருக்கிறானோ, எவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லையோ அவன் யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க சொன்னதுக்கு அந்த மக்கள் சொன்ன பதில், முஹம்மதே, எல்லாம் அல்லாஹுதான், எல்லாம் அல்லாஹுதான். பிறகு எதற்கு இந்த 360 சிலை, பிறகு எதற்கு ஊர் முழுக்க பல்வேறு வகையான சிலை வழிபாடு, பிறகு எதற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் கேட்க சொன்னதாக அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். 10வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு இந்த 360 சிலைகளிலே இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். 39வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அந்த மக்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், ஹாஉலாஇ சுஃபஹாஉனா இன்தல்லாஹ், இந்த நல்லடியார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு சில ஆராதனைகளை, அவர்களுக்கு ஒரு சில வணக்க வழிபாட்டை, அவர்களை அழைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்வதால், அவர்களுக்கு நாங்கள் நேர்ச்சை செய்வதால், அவர்களை நாங்கள் வலம் வருவதால் அவர்கள் ஹாஉலாஇ சுஃபஹாஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்றும் அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் நல்லடியார்களுக்கு உருவங்களை ஏற்படுத்தி வைத்து அந்த உருவங்களுக்கு முன்னால் அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை நோன்பு நோற்பது, அழைத்து பிரார்த்தனை செய்வது, ஒரு சில வணக்க வழிபாட்டை கொண்டு போய் அந்த உருவங்களுக்கு முன்னால் செய்ததெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு நெருக்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு பரிந்து பேச ஆள் தேவைப்படுகிறது என்பதற்காக வேண்டிதான் அந்த மக்கள் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பதிலை சொல்கிறான்? 39வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு பதிலை சொல்கிறான், அல்லாஹுவை தவிர நீங்கள் வணங்குகின்ற இந்த இணையாளர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு பரிந்து பேசும் என்று உங்களுக்கு சொல்லித் தந்தது யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான்.
39வது அத்தியாயத்தினுடைய இந்த 43வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கள் அந்த உருவச் சிலைகளுக்கு முன்னால் செய்த ஆராதனைகளும் வணக்க வழிபாட்டும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு பரிந்து பேசும் என்பதற்காக வேண்டி செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அமித்தகது மின் தூனில்லாஹி சுஃபஹா, அல்லாஹு அல்லாமல் யார்தான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியும்? ஏன் இவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து என்னிடத்திலே பரிந்து பேச ஆள் பிடிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்படியானால் அறிந்தும் அறியாமலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இணை வைத்தல் என்ற மாபாதகமான இந்த ஒரு காரியம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலும் ஊடுருவி இருக்கின்றது. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்களையும் பெரியோர்களையும் அழைத்து ஏன் நீங்கள் தர்காக்களுக்கு செல்கிறீர்கள், ஏன் நீங்கள் அப்துல் காதர் ஜீலானி போன்ற இறை நேசர்களுக்கு ஏன் நீங்கள் வணக்க வழிபாட்டை செலுத்துகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹு அல்ல, ஏர்வாடி பார்த்து சாவோ நாகூர் ஆண்டவரோ அல்லாஹு அல்ல, ஹவுலாய் சுஃபாஉனா இன்தல்லாஹ் மான் அபுதுகும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் தர்காக்களுக்கு செல்கிறோம் என்று சொல்லுகிற இக்காலத்து முஸ்லிம்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் அன்றைய கால மக்களிடத்திலே இருந்த இறைவனை பற்றி உள்ள ஒரு நம்பிக்கையும் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தொழுகையின் பொழுது கொடுக்கப்படுகிற வாக்கு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குவோம், உன்னை தவிர யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட மாட்டோம், உன்னையும் வணங்குவோம், உன்னால் படைக்கப்பட்ட நல்லடியார்களையும் வணங்குவோம் என்பது மக்காவிலே வாழ்ந்த முஸ்ரிக்குகளுடைய நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது அந்த மக்களுடைய நம்பிக்கை அப்படி இருந்தது. ஆனால் இன்றைய முஸ்லிம்களும் அல்லாஹ்வுக்கு பள்ளியிலே தொழுவது, தர்காக்களிலும் போய் தொழுகை நிறைவேற்றுவது, தொழுகை முடிந்து ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்று இறை இல்லத்திலிருந்து பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, தர்காக்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜு பெருநாளுடைய காலங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து குர்பான் கொடுப்பது, அப்துல் காதர் ஜீலானுடைய பேரிலும் அறுத்து குர்பான் கொடுப்பது, இது போன்ற ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைப்பது, 16 சேகுமார்களுடைய பேரிலும் நோன்பு வைப்பது, இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ்வுக்கும் செய்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லப்படுகின்ற நல்லடியார்களுக்கும் செய்து கொண்டு நாங்களும் முஸ்லீம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அக்காலத்து மக்கள் எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டு சிந்தனையுடையவர்களாக இருந்தார்களோ அதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய பரிதாபகரமான நிலைமையாக இருக்கிறது. வமா யுமினு அக்தரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், சிறுக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே கலந்திருக்கிறது என்று யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மக்காவிலே வாழ்ந்த மக்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக அல்லாஹுவை அந்த மக்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்பதை பல ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நம்மால் உணர முடிகிறது. அந்த மக்கள் கடலிலே பயணமாகும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் கடலிலே பயணமாகும் பொழுது அந்த மக்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ துன்பங்களோ அந்த மக்களுக்கு வந்து போனால், சூறாவளி காற்றோ புயலோ அந்த மக்களுக்கு அந்த கடல் பிரயாணத்தில் ஏற்பட்டால் அந்த மக்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். அந்த மக்கள் அந்த நேரத்தில் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் அவர்கள் இஹ்லாஸான எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு அந்த மக்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து கடற்கரை ஓரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து விட்டாலோ அந்த மக்கள் மீண்டும் அவர்கள் நல்லடியார்களுக்கு ஆராதனை செய்ய துவங்குவார்கள் என்பதை 10வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அந்த மக்களுடைய இன்னொரு பழக்க வழக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள்? அர் ரஹ்மான், ரஹீமே, ரஹ்மானே என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே பிரார்த்தனை செய்கிறார். அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமாவும் மக்களை எல்லாம் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். முகமதே வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு என்று எங்களுக்கு சொல்லி தந்து நீ ரஹ்மான் ரஹீம் என்று யாரையெல்லாம் அழைத்து நீரும் பிரார்த்தனை செய்யத்தானே செய்கிறீர் என்று அந்த மக்கள் தெளிவான கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான் 17வது அத்தியாயத்தின் 110வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குலிது உல்லாஹ அவிதுஹுர் ரஹ்மான், குலிது உல்லாஹ அவிதுஹுர் ரஹ்மான். அல்லாஹுவை நீங்கள் ரஹ்மான் என்று நீங்கள் அழைக்கலாம், ரஹீம் என்றும் நீங்கள் அழைக்கலாம். ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர் ரஹ்மான் அர்-ரஹீம் என்று அழைத்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து அது தனக்குரிய பெயர்தான், தன்னுடைய அழகிய திருநாமங்களில் உள்ளதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்கள் அல்லாஹுவை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். கஷ்டம் ஏற்படும் பொழுது, துன்பங்கள் ஏற்படும் பொழுது அந்த மக்கள் தெளிவாகவே அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்துதான் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை கழித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் தங்களுடைய வாழ்விலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம், யா அய்யுஹல் லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் நோற்றதை போல இந்த நோன்பை உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதாக அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் நோன்பும் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்களுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த மக்கள் எப்படிப்பட்ட தல்பியா சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே கோடான கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுடைய நேரங்களில் சொல்கிற தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், நாங்கள் வந்து விட்டோம், உனக்கு இணை இல்லை, துணை இல்லை, உனக்கு நிகராக அருள் செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, நீயே மிகப்பெரிய அருள் கொடையாளன், நீயே மிகப்பெரிய ஏகத்துவத்தின் அதிபதி என்றெல்லாம் லப்பைக் என்று சொல்லி தல்பியா சொல்கிறோம். அந்த மக்களும் ஹஜ்ஜுடைய காலத்திலே சொன்ன தல்பியா முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். என்ன தல்பியா? லப்பைக் லா ஷரீக லக். இறைவா, நாங்கள் வந்து விட்டோம், உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு இணையும் இல்லை, எந்த ஒரு துணையும் இல்லை. தெளிவாக ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். லப்பைக் லா ஷரீக லக், நாங்கள் வந்து விட்டோம் யா இறைவா, உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, துணையும் இல்லை. இல்லா ஷரீகன் ஹுவ லக், நீ யாருக்கு எல்லா வகையான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தாயோ அவர்களை தவிர. புரிஞ்சா உங்களுக்கு? நாம சொல்வது லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை நாம் சொல்வது. ஆனால் இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எப்படி நினைக்கிறார்கள்? அல்லாஹ் ஒரு சில நல்லடியார்களுக்கு, ஒரு சில நாதாக்களுக்கு, ஒரு சில சேகமார்களுக்கு, ஒரு சில தங்கல்மார்களுக்கு, ஒரு சில நபிமார்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய சக்திகளையும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மரணித்து போனாலும் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் நமக்கு மறுமை நாளிலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்திற்கு உள்ளதை போல அன்றைய மக்கள் தல்பியாவிலே சொன்ன வார்த்தை லப்பைக் லா ஷரீக லக் இல்லா ஷரீகன் ஹுவ லக், நீ நாடி யாருக்கு உன்னுடைய அந்தஸ்தை வழங்கினாயோ அவர்களை தவிர. அந்த மக்களுடைய தல்பியா. அப்ப அந்த மக்களும் நம்மை போல தல்பியா சொல்லி இருக்கிறார்கள். அந்த மக்களும் நம்மை போல நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களும் நம்மை போல கஷ்ட காலத்தில் அல்லாஹுவை அழைத்து அந்த மக்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் 10வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தஅவல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன் லைன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஸ் ஷாக்கிரீன். இஹ்லாஸான எண்ணத்தோடு அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் துன்பமும் பயண நேரங்களில் ஏற்படும் பொழுது இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனையும் அந்த மக்கள் செய்து வந்தார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் இப்படி தொழுத மக்கள், நோன்பு வைத்த மக்கள், ஹஜ்ஜுடைய காலங்களிலே மக்களுக்கு பல்வேறு பணிவிடையை செய்த மக்கள், காபாவையே நிர்வாகம் செய்து கொண்டிருந்த மக்கள்,
கஷ்ட நேரங்களில் அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்து வந்த மக்கள், வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, உலகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் படைத்தது அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று தெளிவாக சொன்ன அந்த மக்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நல்லடியார்களிடத்திலே சென்று தங்களுடைய தேவைகளை வேண்டி விரும்பி கேட்டு பிரார்த்தனை செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ நிராகரிப்பாளர்களே, காஃபிர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். நஜீஸானவர்கள், கஅபாவை கூட இவர்கள் நெருங்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் அல்லாஹுவை தெளிவாகவே புரிந்து வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பத்ரு போர் நடந்ததா இல்லையா? பத்ரு போர் நடக்கும் பொழுது கஅபாவிற்கு மேல் ஏறி நின்று கொண்டு அபூ ஜஹீல் செய்த பிரார்த்தனை முஸ்லிம், புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. யா இறைவா, அல்லாஹுவே ரப்பே, யா அல்லாஹ், நாளைய தினம் நடக்க போகிற அந்த பத்ரு போர்க்களத்தில் பொய்யர் முகமதை எதிர்த்து நாங்கள் அணிதிரண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் உனக்கு செய்த நல்லடியார்களுக்கு நாங்கள் செய்த ஆராதனை, நாங்கள் செய்த வணக்க வழிபாடு உண்மையான வணக்க வழிபாடாக இருந்தால் பொய்யர் முகமதுக்கு எதிராக பத்ரு போர்க்களத்தில் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்று யார் அழைத்தா? அபூ ஜஹீல் அல்லாஹுவை அழைத்து போருக்கு செல்கிறான். அப்படியானால் இஸ்லாமிய சமூகத்தை காட்டிலும் ஒருபடி மேலாக அந்த மக்கள் அல்லாஹுவை புரிந்து வைத்திருந்தார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது கஷ்டங்களோ துன்பங்களோ நோய் நொடிகளோ வந்தால் நாகூர் ஆண்டவரையும் அஜ்மீர் பாபாவையும் ஏர்வாடி பாதுஷாவையும் அப்துல் காரி ஜீலானையும் மட்டுமே அழைக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இன்றைக்கும் உண்டு. அந்த மக்கள் இவர்களை காட்டிலும் ஒருபடி மேலாக அந்த மக்கள் அல்லாஹுவை நன்கு புரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால் என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த அம்ர் இப்னு லுகை என்று சொல்லப்படுகிறவன் இன்னொரு கொடுமையும் மக்களுக்கு அறிமுகம் செய்தான். அது என்ன? ஏற்படுத்தி அந்த உருவச் சிலைகளுக்கெல்லாம் காணிக்கை செலுத்துமாறு மக்களுக்கு தூண்டினான். அந்த உருவச் சிலைகளுக்கு முன்னால் அறுத்து பலியிடுமாறு மக்களை தூண்டினான். அந்த உருவச் சிலைகளுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யுமாறு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எல்லா பாவமான காரியத்தையும் அல்லாஹு அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாட்டை செய்கின்ற எல்லா காரண காரியங்களையும் மக்களுக்கு அறிமுகம் செய்தவன் தான் அம்ர் இப்னு லுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபாதகமான அந்த அநியாயக்காரன். 6வது அத்தியாயத்தின் 136வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஒரு சில கால்நடைகளை அல்லாஹு அல்லாதவர்களுக்கு அவர்கள் நேர்ச்சை செய்வதைப் போலவே அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நேர்ச்சை செய்யும் போது அவர்கள் எப்படிப்பட்ட கால்நடைகளை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த மக்கள் ஒரு சில ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ ஒரு சில தெய்வங்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து விட்டால் அதில் பால் கறக்க மாட்டார்கள். அதில் என்ன செய்ய மாட்டார்கள்? பால் கறக்க மாட்டார்கள். இன்னும் ஒரு சில, அதற்கு பெயர் பஹீரா என்று சொல்லப்படும். இன்னொரு ஆடு மாடு ஒட்டகத்திற்கு பெயர் சாயிபா என்று சொல்லப்படும். அந்த சாயிபா என்று சொல்லப்படுகிற இப்படி ஒரு சில பிராணிகளை அல்லாஹு அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்தால் அதன் மீது ஏறி சவாரி செய்ய மாட்டார்கள். அதன் மீது சுமையை கூட தூக்கி வைக்க மாட்டார். அப்படியே வீதியில் வளர்ந்து கொண்டிருக்கும். 2 பெண் குட்டியை ஒரே நேரத்தில் ஒரு ஒட்டகமோ மாடோ ஈன்று விட்டால் அதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வார்கள். அதற்கு பெயர் வசீலா என்று பெயர் வைத்திருப்பார்கள். இன்னொன்று ஹாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நேர்ச்சை ஒட்டகம் ஆடு மாடு. 10க்கு மேற்பட்ட பெண் குட்டிகளோடு ஒரு ஆண் குட்டி இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டால், சேர்ந்து விட்டால், அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்கிற பழக்கம். இவைகளெல்லாம் அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் சொல்லி, இவைகளெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய சடங்கு அல்ல, இவைகளெல்லாம் அறிவில்லாத மக்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மக்கள், நிராகரிக்கின்ற மக்கள் ஏற்படுத்திய சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி அல்லாஹு அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்கிற பழக்கம். அதிலும் 6வது அத்தியாயத்தின் 138, 139, 140 அன்ஆம் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் தொடரிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில கால்நடைகளை என்ன செய்வார்களாம்? அல்லாஹு அல்லாத இப்படிப்பட்ட இறை நேசர்களுக்காக வேண்டி ஒதுக்கி இவைகளெல்லாம் நல்லடியார்களுக்குரியது என்று நேர்ச்சை செய்வார்களாம். ஒரு சில கால்நடைகளை இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நேர்ச்சை செய்வார்களாம்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை செய்ததை தேவைப்படும் பொழுது எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பார்களாம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்ததை அல்லாஹ்வின் பேரிலே ஒருபோதும் அறுக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து, இவர்களுடைய இந்த தீர்மானம் மிக மிக பொய்யானதல்லவா, இந்த கணக்கு மிக மிக தவறானதல்லவா, இதை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தவில்லையே என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதிலும் மிக முக்கியமாக என்ன செய்தார்கள் தெரியுமா? 6வது அத்தியாயத்தின் 139வது வசனத்தில் ஆடு மாட்டினுடைய உடம்பிலே இருக்கிற முக்கியமான பாகம் இருக்குமே, சுவை அதிகமான பாகம், இவைகளெல்லாம் ஆண்களுக்குரியது, பெண்கள் இவைகளெல்லாம் தொடக்கூடாது, ஹராம். ரொம்ப டேஸ்டா இருக்கிற பொருள் எல்லாம் ஆண்களுக்குரியது, பெண்கள் இவைகளை எல்லாம் தொடக்கூடாது. இப்படி ஒரு முசீபத்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. 6வது அத்தியாயத்துடைய 139வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நீங்க பாருங்க, கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மத்தியானம் வரையும் ராத்திரி வரையும் உழைச்சி வரக்கூடிய புருஷனுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு சாப்பாடோ நல்ல ஒரு கறியோ மீனோ எடுத்து வச்சா என்ன தெரியுமா செய்வாங்க? அஜ்ரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓத சொல்லி எல்லாம் அஜ்ரத்துக்கு வச்சு கொடுப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரக்கூடிய ஆம்பளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. பூசாரிகளுக்கு, ஃபாதிரிமார்களுக்கு, சாமியார்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, மௌலவிகளுக்கு, அஜ்ரத்துகளுக்கு நல்ல நல்ல படையல்களை எல்லாம் படைத்து அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் பட்டினி கிடக்கிற பழக்கம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்டினுடைய, மாட்டினுடைய, ஒட்டகத்தினுடைய உள்ளிருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஆண்களுக்கு ஹலால், பெண்களுக்கு ஹராம் என்று இப்படி ஒரு அறிவில்லாத ஒரு சட்டத்தையும் அந்த மக்கள் சொன்னார்கள் என்பதை 6வது அத்தியாயத்தின் 139வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்கள் அந்த புனிதமிக்க கஅபாவை எப்படி தவாப் செய்தார்கள் என்பதையும் ஹதீஸ்களிலும் ஆயத்துகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மக்கள் எந்த அளவுக்கு அறிவில்லாத மக்கள் பாருங்கள். சுபஹானல்லாஹ். உன்னதமான ஒரு இரட்சகனை வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட ஆலயம் கஅபா. அந்த கஅபாவில் அந்த மக்களுடைய எண்ணத்தை பாருங்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தாலோ அல்லது அந்த கஅபாவை தவாப் செய்யும் பொழுதோ ஏதாவது ஆடைகள் போட்டிருந்தா அந்த மக்கள் என்ன நினைப்பானுங்களாம், இந்த ஆடை போட்டு நம்ம எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்போம், காலையிலேருந்து சாயங்காலம் வரை எத்தனை அந்நிய பெண்ணை பார்த்துருப்போம், எவ்வளவு பாவமான காரியத்தை செஞ்சிருப்போம். இப்படி பாவமான காரியத்தை செய்யும் போது போட்டிருந்த இந்த ஆடையை மாட்டிக்கொண்டே புனிதமிக்க தவாப் நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிர்வாணமாக தவாப் வர்ற ஏற்பாடு, ஆணும் பெண்ணும். அதற்குரிய காரணத்தை இப்னு அப்பாஸ் சொல்றாரு. என்னவா, அவர்கள் பாவம் செய்யும் போது அந்த மாதிரி ஆடைகளை அணிஞ்சு பாவம் செஞ்சிருந்தாங்களாம். அதனால எல்லாத்தையும் கலட்டி தூய்மையான அடிப்படையில் அவர்கள் தவாப் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தை இறக்கி, யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நீங்கள் நுழையும் பொழுது அழகான ஆடைகளை கொண்டு நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் வணக்க வழிபாட்டை செய்யக்கூடாதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் என்றால் அந்த மக்கள் நிர்வாணமாக தவாப் செய்கிற ஒரு பழக்கம் அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. 8வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு வணக்க வழிபாடு எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு தெரியுமா? அந்த மக்களுடைய வணக்க வழிபாடு, வமா கான ஸலாத்துஹும் இன்டல் பைத்தி இல்லா மக்காஉன் வ தஸ்திதா, அவர்கள் சீட்டி அடிப்பதும் கை கொட்டுவதும் அவர்கள் கஅபாவிலே செய்த வணக்க வழிபாடாகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு கூட அறியாமை காலம், இருண்ட காலம், அறிவில்லாத மக்கள், மனித உருவிலே இருந்த கால்நடைகள் என்றெல்லாம் அந்த மக்களை ஏசுகிற இக்காலத்து அறிவியல் மக்கள் இன்றைக்கு வணக்க வழிபாட்டை எப்படி செய்றாங்க? பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் இருக்கிற நாடு இந்த நாடு. இந்து சகோதரர்கள் இறைவனுக்கு முன்னால் வணக்க வழிபாட்டை செலுத்தும் பொழுது அவர்களுடைய நடை உடை பாவனைகளை பாருங்கள். மதுபானங்களை அருந்தி முட்டுக்கு மேல் வேட்டியை இழுத்து கட்டி, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று பல்வேறு வகையான பேண்டு வாத்தியங்களோடு விசில் அடித்துக் கொண்டு ஆடல் பாடல் கூத்து கச்சேரி. எங்க கடவுளுக்கு முன்னாடி வணக்க வழிபாடு செலுத்த போற லட்சணம். வீட்டில் ஒரு அல்லாஹ் காப்பாத்தணும், குடிமத்தூர்ல சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டது அல்லது தீப்பத்தி ஒரு ஆயிரக்கணக்கான ஊடு நாசமாச்சு. கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் போறோம். இதே மாதிரி வேஷ்டியை மடிச்சு கட்டி கொட்டும் கும்மாளமான போனா வாசல் நிற்கிறவன செருப்பு அடிச்சு துரத்த மாட்டான். அப்போ ஒரு கலெக்டருக்கு முன்னாடி மனு கொடுக்க போகும்போதே கொஞ்சம் பயந்து போறான் மனுஷன். கமிஷனர் பீஸ் மீட்டிங் வச்சிருக்கிறாரு, எல்லா மதத்துடைய தலைவர்களும் வாங்கன்னு சொல்லும் போது எவனா கொட்டி டான்ஸ் ஆடிட்டு கமிஷன் ஆபீஸுக்கு போவானா? வாசல்லையே விடமாட்டான். அப்ப கமிஷனரை பயப்படக்கூடிய அளவுக்கு, அதிகாரிகளை பயப்படக்கூடிய அளவுக்கு, படைத்த இறைவனை வணங்க போறோமே அவனுக்கு முன்னால் நின்று கொண்டு
மிக மிக பயந்த எண்ணத்தோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி இறைவனுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டுமே என்ற எண்ணம் கூட அந்த மக்களுக்கு இல்லை. இறைவனுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தும் பொழுது கூட அந்த மக்கள் சீக்கி அடித்து கைத்தட்டி அந்த மக்கள் வணக்க வழிபாட்டை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் 8வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. அவுலியாக்களை நோக்கி தர்காக்களை நோக்கி எதற்காக வேண்டி போகிறீர்கள் என்பது என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தர, அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பதற்காக வேண்டி, நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் சொல்லி தர்காக்களுக்கு செல்கிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்து சமூகத்தை விடவும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி அவர்களும் உருசு நடத்துவார்கள். தர்காக்களிலே பார்த்தீர்களா இல்லையா? இப்படி உருசு நடத்தும் பொழுது மதுரையில் இருக்கிற திருமங்கலம் என்று சொல்லப்படுகிற பகுதி, உருசுக்கு ஒரு 2 நாளைக்கு பிறகுதான் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிறேன். அந்த உருசிலே ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பிரசுரத்தை இப்பொழுது நான் படிக்கிறவங்க முன்னாடி, அந்த பிரசுர உருசை முன்னிட்டு என்ன பிரசுரம் தெரியுமா? நாகூர் ஆண்டவர் சாகுல் ஹமீத் காதர் ஒலியுல்லா கஞ்சசவாய் பாத்துசா நாயகம் அவர்களின் சந்தன உருசை முன்னிட்டு ஆடல் அரசன் அதிரடி நாயகன் நெல்லை பிரபாகரன் மெல்லிசை நிகழ்ச்சியும், ஏழுமலை தங்கராஜ் மற்றும் பரமேஸ்வரனின் இன்னிசை நாதஸ்வர நிகழ்ச்சியும், மலேசியா புகழ் தில்லானா தில்லானா நடன நாட்டிய நிகழ்ச்சியும் மற்றும் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சியும் நாகூர் ஆண்டவர் சாகுல் பாத்துசா அவர்களுடைய பெயரில் நடைபெறுவதால் ஜமாத்தார்களும் பொதுமக்கள் வாசிகளும் திரளாக கலந்து கொண்டு நாகூர் ஆண்டவரின் ஆசியை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்ப ஆடல் பாடல் கச்சேரிகள் என்று சொல்லப்படுகிற வணக்க வழிபாடு அறியாமை காலத்து மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, இன்றைய காலத்து மக்கள் மத்தியிலும் இருந்திருப்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது அந்த மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அந்த மனித சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அல்லாஹுவை மக்களுக்கு அறிமுகம் செய்யத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவை அறிமுகம் செய்ய அனுப்பப்படவில்லை. அல்லாஹுவை நம்பி அந்த மக்கள் செய்து வந்த ஆராதனைகள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற முறையில் இருந்த காரணத்தினால் தூய்மையான வணக்க வழிபாட்டை, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் நீங்கள் செலுத்தக்கூடாது என்ற நெறிமுறையை போதிக்க வந்தவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லா என்றால் அல்லாஹுவின் அடிமை என்று பொருள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அந்த மக்கள் அல்லாஹுவின் அடிமை என்று பெயர் வைத்த மக்கள். அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுதான் என்று தெளிவாக புரிந்து வைத்திருந்த மக்கள். அந்த மக்களின் வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருந்த மக்கள். நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற, சொர்க்கத்திற்கு செல்ல, அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க, நல்லடியார்களை நாம் திருப்திப்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்கிற இக்காலத்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அக்கால மக்களுடைய வணக்க வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்தது என்பதை இந்த ஆயத்தை கொண்டும் ஹதீசுகளை கொண்டும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையிலே நாம் வர வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் சைத்தான் ஊடுருவி வைத்து அல்லாஹு அல்லாத இறை நேசர்களுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்துகின்ற இணை வைத்தல் என்ற மாபாதகமான இந்த ஒரு கொடிய துரோக செயல் இஸ்லாமிய சமூகத்திலும் அறிந்தோ அறியாமலோ நன்மை என்ற பெயரில், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் அடிப்படை கொள்கை என்ற பெயரில், இஸ்லாம் என்ற பெயரில் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற பெயரில் இஸ்லாமிய சமூகத்திலும் அது ஊடுருவி இருக்கிறது. வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்கள், அவருடைய உள்ளத்திலே இணை வைத்தலும் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துவது, அல்லாஹ்வுடைய தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் அல்லாஹுவை புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நல்லடியார்கள் என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பன், இஸ்மாயில் நபி, இந்த இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் தான் புனிதமிக்க அந்த கௌபாவையே கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், உன்னை வணங்குகின்ற இடமாக உலகத்திலே இருக்கிற கோடான கோடி மக்களும் ஜனத்தொகையிலே வந்து போகின்ற உலகம் கியாமனால் வரை உள்ள மக்கள் அனைவரும் ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து உன்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஆலயமாக இந்த ஆலயத்தை நீ ஆக்குவாயாக என்று எந்த இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தாரோ, எந்த இஸ்மாயில் நபி பிரார்த்தனை செய்தாரோ, அந்த நபிமார்கள் தான் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று இப்ராஹிம் நபியினுடைய பெயரில், இஸ்மாயில் நபியினுடைய பெயரில், இது இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் என்ற பெயரில் தான் அந்த மக்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்களே தவிர அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லவில்லை. நரகத்திற்கு செல்ல வேண்டும், நாமும் நம்முடைய குடும்பத்திலும் செய்கின்ற இபாதத்துகள் எல்லாம் பாழாக போக வேண்டும் என்று அந்த மக்கள் செய்யவில்லை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹுல் முஃப்லிஹூன், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் இறை நேசரை இவர் ஏசுகிறார், இறை நேசருக்கு வழிபாடு செய்யக்கூடாது என்று இவர் சொல்லுகிறார், இறை நேசருக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சிகளும் காணிக்கைகளும் கூடாது என்று இந்த முகமது சொல்லுகிறார் என்று சொல்லி சஹாபாக்களை அடித்தார்கள், கொலை செய்தார்கள், நாடு கடத்தினார்கள். மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு சொந்த மண்ணில் சொந்த ஊரில் அகதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு அந்த மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் என்றால் அவுலியாக்களின் மேல் உள்ள நேசம், அவுலியாக்களின் மேல் உள்ள பக்தி, அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே உள்ளவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரம் இந்த மனித சமூகத்திலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் சொன்ன அந்த திருமங்கல பகுதியில் ஒரு இறை இல்லத்தை எழுப்பி வருகிற அந்த உருசு நடைபெறுவதற்கு முன்னாலே இஸ்லாமிய சமூகத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கும் ஒரு பள்ளியை கட்டி தீவிர பிரச்சாரம் செய்ய போய் மதுபானங்களை ஊற்றி கொடுத்து அடியாட்களின் மூலம் பள்ளியை அடித்து நாசமாக்கினார்கள் பாவிகள். பள்ளியையே அடித்து, இமாமை அடித்து, ஆம்பிளிஃபையர், டியூப்லைட் எல்லாம் அடித்து உடைத்து சமீபத்தில் நாசமாக்கினார்கள். என்ன காரணம்? அவுலியாக்களை ஏசுகிறார்கள், அவுலியாக்களை குறை சொல்கிறார்கள், தர்காக்களுக்கு செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். நாம் சொல்லவில்லை. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது அந்த மக்கள் செய்து வந்த அனைத்து வகையான சடங்கு சம்பிரதாயமும், அந்த மக்களிடத்தில் ஜோசியம் பார்க்கிற பழக்கம், சகுனம் பார்க்கிற பழக்கம், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற பழக்கம், மது அருந்துகிற பழக்கம், குறி சொல்கிற பழக்கம், செய்வனையின் மீது உள்ள நம்பிக்கை, எல்லா மூட பழக்க வழக்கமும் ஒரு தனி மனிதத்தில் மொத்தமாக குடிகொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அந்த மக்கள் ஐயாமு ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள், அந்த மக்களுக்கு அறிவே கிடையாது, அறிவுக்கும் அந்த மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இக்காலத்து மக்கள் பேசுகிறார்களே. என்ன காரணம்? என்ன காரணம்? அன்றைய காலத்து மக்களாவது திருக்குரான் அவர்களுக்கு அருளப்படவில்லை, இறை தூதர் அருளப்படவில்லை, அறியாமையில் அந்த மக்கள் நடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இன்றைக்கு தமிழில் உயிரோடு இன்றைக்கு நம்முடைய கண் முன்னால் இருக்கிறது. சத்தியம் வந்த பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில் சொன்னார்களே, எனக்கு பிறகு நான் உங்கள் மத்தியில் 2ஐ விட்டு செல்கிறேன், நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிதவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய நெறிமுறை என்று சொன்னார்களே. அந்த 2 நேரான மார்க்கத்திற்குரிய 2 அடிப்படை ஆதாரங்கள் திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் இன்றும் உயிரோடு சத்தியமாக நம்முடைய கையிலே இருந்தும் இன்றைய மக்கள் வழிகட்டு போகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை பற்றி தெரியாமல், அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி தெரியாமல், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி தெரியாமல், மறுமையை குறித்துள்ள எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இன்றைய மக்களும் வணக்க வழிபாடை செய்து செலுத்திக் கொண்டு மக்கள் நடக்கிறார்கள் என்றால் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த மனித சமூகத்திற்கு முழுமையாக நாம் எடுத்துச் சொல்வதன் மூலம் மக்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டுக்குரியவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக இருந்தார்கள், பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், குலப்பெருமையோடு கோத்திர பெருமையோடு அந்த பெருமையை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த பரம்பரையை பேசி எப்படிப்பட்ட சண்டைகளை மூட்டு அந்த மனித சமூகத்தில் அநியாயமாக உயிர் பலிகள் நடந்து கொண்டிருந்தது என்கின்ற வரலாறுகளை இந்த மனித சமூகத்தில் முழுமையாக எடுத்துச் சொல்லப்படாமல் பப்பரத்தி அம்மா கிசா திருமுடி இறக்கின ஹதீஸு முயல் குத்துபா ஓதிய கதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையில் கத்தியோட வந்து அவருக்கு சேவிங் பண்ண ஹதீஸு, இப்படிப்பட்ட சம்பவத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்லி மக்களை சிந்திக்க விடாம, குர்ஆனை படிக்க விடாம, இது போன்ற உரைகளை கேட்க விடாம மக்களை அறியாமையிலேயே கிடத்தி அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய செல்வத்தை, அவருடைய உடல் உழைப்பை இந்த கபர் வழிபாட்டுக்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு சில வியாபாரிகள் செய்கிற கூத்துகளும் கும்மாளம் தான் சத்தியம் மக்களுக்கு செல்லாமல் தடைபட்டு போகிறது. அதிலிருந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இன்றைய அந்த மக்கள் மத்தியிலே இருந்த ஓர் அளவுக்குள்ள மூட பழக்க வழக்கத்தையும் வணக்க வழிபாட்டையும் இன்றோடு நாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்போம். நாளைய தினத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குடும்பத்திலிருந்து நபியாக தேர்வு செய்யப்பட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே இருக்கிற யூதர்கள் கடுமையாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பரம்பரையிலே அவர் வந்து பிறந்து தன்னை நபி என்று மக்களுக்கு அறிமுகம் செய்தார் என்கிற தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.